சொந்த பந்தங்கள்லாம் வந்து நீ என்னம்மா அவருக்கு ஃபேனாக இருக்க அப்படின்னு சொல்லி வேற யாராவது உங்களை யாராவது யாரும் கேட்க முடியாது. கேட்க முடியாது, கேட்க மாட்டாங்க. போடா சும்மா விரல ஆட்டினாலே போதும், விரல காமிச்சாலே போதும், விரல காட்டினாலே போதும். தீப்பெட்டிக்கு 2 பக்கம் உரசினா தான் தீ பிடிக்கும். இந்த அலெக்ஸ் பாண்டியனுக்கு எந்த பக்கம் உரசினாலும் தீ பிடிக்கும். இந்த உரசுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. அலெக்ஸ் பாண்டியன் முன்னாடி நீ ஒரு குழந்தடா. வணக்கம். இது உங்கள் ரஜினி சோமு யூடியூப் சேனல். நான் உங்கள் ரஜினி சோமு, எல்லாத்துக்கும் தெரியும். நம்ம திருப்பூரில் செல்வின்னு ஒரு மேடத்தை மீட் பண்ணுறோம். அவங்களுடைய சன்னு கூட வந்திருக்காங்க. ஸோ அவங்க வந்து தலைவருடைய ஒரு மிகப்பெரிய ஃபேன். சின்ன வயசுலேருந்தே தலைவர்னால் அவ்வளோ ஒரு உயிராக தலைவரை ரசிக்கிறாங்க. அந்த மேடம் வந்து இப்போ அவங்கள வந்து நம்ம பார்க்குற திருப்பூரில் சந்திக்கிறோம். ஸோ அவங்க வந்து தலைவரை பற்றி என்ன சொல்கிறாங்க, அவங்க தலைவரை எப்படி ரசிச்சிருக்காங்க, ஆள் மனசில் அவங்க மனசில் தலைவர் எப்படி குடிகொண்டு இருக்கிறார் ஆலயம் இல்லாத ஆண்டவனா அப்படின்னு இப்போ செல்வி மேடத்தை கேட்டு பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம். நீங்கள் தலைவரை நேரில் பார்த்துருக்கீங்களா? இல்லைங்க சார். இல்லை, பார்க்கல. ஆசைப்பட்டங்க முடியல. ஆசைப்பட்டீங்க, முடியல. அவர் கூட நின்று இந்த மெரினா பீச்சில் போய் ஃபோட்டோலாம், அந்த ஃபோட்டோவுக்கு பக்கத்தில் நின்று ஃபோட்டோ பிடிச்சிட்டு போகிறோம். ஃபோட்டோ அதில் நின்று ஃபோட்டோ அதை அங்கே போனோங்க. அங்கே போகும்போது அதில் அந்த ஃபோட்டோ பக்கத்தில் நின்று ஃபோட்டோ பிடிச்சிட்டு போகிறோம். எத்தனை வயசுலேருந்து நீங்கள் தலைவரை ரசிக்க ஆரம்பிச்சிங்க? நீங்கள் தலைவரை பார்த்த முதல் படம் என்ன? மிஸ்டர் பாரத்துங்க. எனக்கு ஒரு 10 வயசு இருக்கும். 10 வயசு. நீங்கள் முதல் முறையாக பார்த்த படமே அதானா? ஆமாங்க சார், ஆமாங்க. அதுக்கு முன்னாடி வேறு எந்த சினிமாவும் பார்க்கல? அந்த படம் பார்க்கலங்க. அது பார்க்கல. பயம். அது படத்தை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. உள்ள லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணி படம் போட்டதே அழுதுருக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்? படம் ஃபஸ்ட்டு இருட்டாயிருச்சு இல்லைங்க, பயந்துட்டேன். படம் ஃபஸ்ட்டு அதான் பார்த்தேன். சினிமாவுக்குன்னு கூட்டிகிட்டு போய் நீங்கள் பேசாமல் எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணிங்கன்னா என்ன படம் தெரியும் இருட்டுக்குள்ளே அப்படின்னு பயந்துருக்காங்க. அந்த ஒரு விவரம் தெரியாத மனநிலைமையில் வயதில் வந்து மிஸ்டர் பாரத் படம். மிஸ்டர் பாரத். சரி, அப்புறம் லைட்லாம் போட்டு படம் பார்க்கும்போது பார்க்க அப்படியே இதாகிடுச்சுங்க. அப்புறம் தைரியம் வந்துருச்சு. ரஜினின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மிஸ்டர் பாரத் படத்தை எத்தனை முறை நீங்கள் பார்த்துருப்பீங்க? அது நிறைய டைம் பார்த்துருக்குறேன். நிறைய டைம் பார்த்துருக்கேன். எந்த படம் வந்தாலும் நிறைய டைம். அப்போ இருந்தே நீங்கள் தலைவருக்கு ரசிகர்? ஆமாங்க சார். நீங்கள் எந்த படம் அதிக முறை நிறைய முறை பார்த்த படம் என்ன தலைவர்? பணக்காரன் பார்ப்பேங்க சார், படிக்காதவன் பார்ப்பேங்க சார். அதெல்லாமே நிறைய தடவை பார்த்துருக்குறேங்க. எல்லா படமுமே பார்த்துருக்குறேங்க. நிறைய தடவை பார்ப்பேங்க சார் படமெல்லாம். சந்திரமுகி, அப்புறம் சிவாஜி, எல்லாம் எந்திரன், எல்லா படத்துக்கும் பாலாபிஷேகம் பண்ணியிருக்கிறோம். அதுக்கு ரஜினி எஸ்எஸ் முருகேஷ் கூட இருந்தோம் இல்லைங்க. அதில் படம் ரிலீஸ் ஆனால் பாலாபிஷேகம் பண்ண போவோம், தீர்த்த குடம் எடுப்போம். எல்லா பக்கம் போயிருக்கோங்க சார். 7 வருஷமாக அவங்க கூட இருந்தேன், எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன், போயிட்டு வந்துட்டு. நீங்கள் வந்து திருமணமாகி உங்கள் கணவருடன் இணைந்து பார்த்த முதல் திரைப்படம் ரஜினிகாந்துடைய திரைப்படம்? தர்மதுரைங்க சார். தர்மதுரை. நிறைய படம் தலைவர் படம் பார்த்துருப்பீங்களா? ஏதாவது ஒரு வசனம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? போடா ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கிறேன். போடா ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கா. வெரி குட், வெரி குட், சூப்பர். எதனால அந்த வசனம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? அது வசனமும் இல்லாமல் நீதி, நேர்மை, நியாயம், அந்த மாதிரி எனக்கு அது நான் அந்த மாதிரி தான் வழியில் போவேங்க. அதனால் அந்த இது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. ரொம்ப வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறேன். ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது இந்த மாதிரி இதைத்தான் நினைப்பேன். நம்மளுக்கு யார் நம்ம சொந்த பந்தம் யாரும் நம்ம பக்கத்தில் இல்லை, ஆனால் கடவுள் நம்ம பக்கத்தில் இருக்கிறாரு அப்படிங்கிற வசனத்தை நானே இதுக்கு மனசில் பேசிக்குவேன், நினச்சிக்குவேன். அப்புறம் அப்படி நினைக்கும் போது, அந்த ஆண்டவனை நினைக்கும் போது கரெக்டாக எனக்கு எதிர் வழியில் உதவி பண்ணுவாங்க. இதை மனசில் போட ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கிறான், நம்மளை கைவிடல அப்படிங்கிற மாதிரி அதை மனசில் நினச்சி அதே மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதாவது தைரியம். நல்ல மனிதர்களுக்கு ஆண்டவன் எப்பயுமே கூட இருப்பார். ஆமாங்க, அது என்ற வாழ்க்கையிலும் அது உண்மை. உங்கள் வாழ்க்கையில் உண்மை. என்ன பாடல் ரொம்ப பிடிக்கும்? மரத்தை வச்சவன் தண்ணி ஊற்றுவான். எங்க 2 வரி லைன் பாடி காட்டுங்க, சும்மா பாடுங்க. மரத்தை வச்சவன் தண்ணி ஊற்றுவா. மரத்தை வச்சவன் தண்ணி ஊற்றுவான், மனசை பார்த்து தான் வாழ்வை மாற்றுவான்,
ஏ மனமே கலங்காதே வீணாக வருந்தாதே படைத்தவன் எவனோ அவனே சுமப்பான் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு அருமையான பாடலுங்க. இளையராஜா வந்து தலைவருக்கு பாடியிருப்பாங்க. அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். கொள்கை பாடல் அப்படின்னா எதை சொல்லுவீங்க நீங்கள்? தலைவர் பற்றி ஒரு எழுச்சியான பாடல் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? வெற்றி கொடி கட்டு. ஓ, வெற்றி கொடி கட்டு மனிதனை முட்டும் வரை முட்டு படையெடு படையப்பா. கணவர் அவரும் தலைவர் ரசிகரா? அவரு எதுவும் சொல்ல மாட்டாருங்க, மனசுக்குள்ள இருக்கும். ஆனா வெளிப்படையே காட்டிக்க மாட்டாரு. நாங்க வெளிப்படையே காட்டுவோங்க சார். நம்ம இப்ப அங்க எங்க போறோம், மனசுக்குள்ள வச்சுப்பாரு, வெளியே காட்டிக்க மாட்டாரு. அப்புறம் ஏதாவது படம் கேட்டா ரஜினி படம் இது போட்டாலோ பிடிச்சாலோ உங்க தலைவரோட ரிலீஸ் ஆகுது போகலையா அப்படின்னு சொல்லுவாருங்க, அப்படின்னு கேட்பாரு. சொந்த பந்தங்கள்லாம் வந்து நீ என்னம்மா அவருக்கு ஃபேனா இருக்க அப்படின்னு சொல்லி வேற யாராவது உங்களை யாராவது? யாரும் கேட்க முடியாது. கேட்க முடியாது, கேட்க மாட்டாங்க. போடா அப்படியெல்லாம் கேட்க மாட்டாங்க. எதனால உங்களுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரொம்ப பிடிச்சது? சிறுசுல இருந்தே எனக்கு பிடிச்சிருச்சு. நான் அந்த படம் பார்த்ததுல இருந்து அப்புறம் எது எடுத்தாலும் அவர் படம் வந்து ஒரு குடும்பமே உட்காந்து பார்க்குற அளவுக்கு தான் இருக்குது. வெரி குட், வெரி குட். ஃபேமிலியோட எதுவுமே கொஞ்சம் முகம் சுளிக்கிற மாதிரி இருக்காது. குடும்பத்தோட பார்க்குற படம்னா நம்ம சூப்பர் ஸ்டார் படம். சரி, அவரு பெண்களை உயர்வாக பேசி நடித்திருக்க நிறைய படங்கள் இருக்கு. அப்படி ஏதாவது ஒரு படம் சொல்லுங்க. சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. படையப்பா. அதுல என்ன பெண்களை உயர்த்தி? அடக்க வேணும். ஓ, அடக்க வேணும், அவமாம இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அந்த வசனம் ரொம்ப பிடிக்கும். உங்க நாலேஜில் தலைவர் பார்த்தீங்கன்னா நிறைய படங்களில் வந்து தாய்மார்களுக்கு பெண்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவாக நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பார். அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு மனசில் இருக்கா? பெண்களுக்கு, பெண் சமுதாயத்திற்கு சப்போர்ட் பண்ண விஷயம் உங்களுக்கு மனசில் ஏதாவது இருக்கா? ஒரு வசனமோ படமோ? எல்லாத்துலேயுமே பண்ணுறாரு. அதில் ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறது சொல்லுங்கள். ஞாபகம் இருக்குதுன்னா எஜமான். அதாவது தலைவருக்கு வந்து தமிழ்நாட்டில் இல்லை, உலகத்தில் இல்லை, எல்லாத்தையும் விட, எல்லா ரசிகர்களையும் விட பெண் ரசிகர்கள் ஜாஸ்தி. ஆமாங்க, அது நான் மன்றத்தையே பார்த்துட்டேங்க. எதில் பார்த்து? காந்தி நகரில் தாங்க, எஸ்எஸ் முருகா சிட்டிங் லேடிஸ் தாங்க, அவ்வளோ பேர் இருக்கோம் நாங்கள். அதுக்கு என்ன காரணம்? அவ்வளோ பெண்களை வந்து இப்போ நிறைய ரசிகர்கள், நிறைய நடிகர்கள் இருக்காங்க. ஒன்றும் இளைஞர்களாக இருப்பாங்க, இல்லைன்னா வந்து அது வேறு மாதிரி இருப்பாங்க. ஆனால் தலைவரை பொறுத்த வரைக்கும் தாய்மார் ரசிகர்கள் அதிகமாக, இளம் பெண்களாக இருந்தாலும் சரி, 60 வயசுக்கு மேலே இருக்கவங்களாம் சரி, 60 வயசு கீழே இருக்கவங்களாம் சரி, அவரை இந்த அளவுக்கு அவர் மேலே ஒரு பிரியம் ஏற்படுறதுக்கு என்ன காரணம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? என்ன காரணம்னா, அவர் வந்து படம் எடுக்கிற படம், நடிக்கிற படம் சரிங்க, அவர் பண்ணுறது குழந்தைகளுக்கெல்லாம் நல்லது பண்ணுறது, இந்த ஊனமுற்ற குழந்தைகளுக்கு நல்லது பண்ணுறது. அப்புறம் படம் வந்து எந்த படமும் ஒரு குடும்பத்தோடு, நான் தான் சொன்ன மாதிரி குடும்பத்தோடு உட்காந்து பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ஒரு பேச்சுவார்த்தை எல்லாமே அவர்கிட்ட எல்லாமே. அப்புறம் இந்த ஆன்மீகவாதி, அப்புறம் இது எல்லாமே ஒரு கடவுள் பக்தி மாதிரி எல்லாமே அதில் வந்து ஜென்ஸுக்கு பிடிக்குது இல்லையோ, லேடிஸ்க்கு எல்லாத்துக்குமே பிடிக்கும். சின்ன குழந்தையிலேருந்து எல்லாத்துக்குமே பிடிக்குங்க சார். பிடிக்குங்க சார். சும்மா விரல ஆட்டினாலே போதும், விரல காமிச்சாலே போதும், விரல காட்டினாலே போதுங்க சார். அதே தேவையில்லை. அப்புறம் டான்ஸ் ஆடணும், அப்போ வளைச்சு கிளச்சு ஆடணுங்கிறதும் கிடையாது, சும்மா கையை அசைச்சாலே போதும். நாங்கள் எப்படி ஆடுறோமோ அதான் டான்ஸ். நீங்கள் தலைவரை போய் பார்க்கணும்னு நினைச்சிருக்கீங்களா? ஆசைங்க, ரொம்ப நாள் ஆசைங்க. இப்போ ஆசை, கனவு ரொம்ப நாள் கனவு. ஒரு போட்டோவில் நின்று போட்டோ பிடிச்சிட்டு வந்தோம். உங்களுடைய கனவு அந்த ஆண்டவன் அருளால் கண்டிப்பாக நிறைவேற நானும் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். உங்களை மாதிரியே நானும் இன்னும் அவர் கூட போட்டோ எடுக்கல. நம்புறீங்களா? அதை நீங்கள் நம்புறீங்களா? என்ன எடுக்கலைங்களா? நம்புறீங்களா? நான் சொன்னதை நம்ப முடியலைங்களா? நம்ப முடியலன்னா உண்மை தான். நானும் எடுக்கலை. ஸோ இந்த மாதிரி தலைவரை வந்து எல்லாரும் ரசிக்கிறாங்க, எல்லாரும் விரும்புகிறாங்க. அவர் எல்லாருமே இப்போ ஒரு தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்யணும்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. இப்போ திடீர்னு உங்கள் முன்னாடி வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்துட்டாங்க. வந்து செல்விமா உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டால் என்ன கேட்பீங்க அவர்கிட்ட? என்ன, நம்ம எல்லாம் நம்மளை சுற்றி எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பேன். எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பாங்க. எது நான் எனக்காக ஆசைப்பட்டு நான் எதுவும் கேட்க மாட்டேங்க சார். அவர்கிட்ட கேட்க மாட்டேங்க. எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிறதுக்கு அவர்கிட்ட உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டால் அதுக்கு என்ன பதில்? எனக்கு என்ன வேணும், உங்களை பார்த்ததே போதுங்க.
ரொம்பலாம் ஆசைப்பட்டேன் முடியல. ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன். அது சின்ன வயசுலேருந்தே ஒரு ஆர்வம் இருக்குது, ஆனால் பார்க்க முடியல. உங்களை நேரில் பார்த்ததே போதும் வந்து இப்போ எது வேண்டாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். சரி, உங்களுக்கு ஒரு வரம் தர்றேன் நான் அப்படின்னா என்ன வரம் கேட்பீங்க அவர்கிட்ட? 7 மந்திரம் 7 மந்திரம் 7 மந்திரமா? பாபா பாபா இப்போ உங்கள் அம்மாவை சிஎம் ஆக்கலாம்னு முடிவு பண்ணிட்டீங்க நீங்கள். சூப்பர் சூப்பர் சூப்பருங்க. 7 மந்திரம் கேட்பால. பரவாயில்ல பரவாயில்ல. நீங்கள் என்ன கேட்பீங்க? ஒரு வரம் உங்களிடம் தலைவர் தரேன்னு சொன்னால் என்ன வரம் கேட்பீங்க? வரம் கொடுக்குறேன்னா அவராக பார்த்து என்ன கொடுத்தாலும் சரி. அவராக பார்த்து என்ன கொடுத்தாலும் உங்களே கேட்குறாருங்க என்ன வரம் கேட்குறேன்னா எனக்கு நல்லா இருக்கணும். நீங்கள் நல்லா இருக்கணும் தான் நான் சொல்லுவேன். அவருக்கு உடம்பு சரியில்லாமலாம் இருந்தது, அப்போல்லாம் நாங்கள் அழுதுட்டு வேண்டணும். அவரும் நல்லா இருந்தால் போதும் தான் நினைப்போம். அவர் உடல்நிலை சரியில்லாதப்போ உங்கள் மனநிலைமை எப்படி? அழுகாச்சி அழுதான். எத்தனை மாதம் அவர் ஹாஸ்பிட்டலில் இருந்தார் தெரியுமா? சிங்கப்பூரில் தானே இருந்தாருங்க. ஆனால் எத்தனை மாதம் எனக்கு சரியாக சொல்ல தெரியலைங்க. ஒரு 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 வருடம் 6 மாதம் 1 வருடம் கடந்துடுச்சு இருந்தாங்க. அதுக்கு அங்கங்கே பலகாரம் பண்ணவும் பூஜை பண்ணவும் இந்த மாதிரி தாங்க இருந்தோம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பற்றி ஒரே வார்த்தையில் சொல்றதுன்னா என்ன சொல்லுவீங்க? ஒரே வார்த்தையில் சொல்கிறதுன்னா என்ன சொல்கிறதுங்க? குருன்னு சொல்லுவாங்க. ஒரே வார்த்தையில் சொல்கிறதுன்னா சூப்பர் ஸ்டார். ஒரே வார்த்தையில் சொன்னாலும் சூப்பர் ஸ்டார் தாங்க. 10 வார்த்தையில் சொன்னாலும் சூப்பர் ஸ்டார். எப்படின்னா எம்ஜிஆருக்கு அடுத்தது அவர் தான். எம்ஜிஆருக்கு அடுத்து அவர் தான். நீங்கள் சூப்பர் ஸ்டார்கிட்ட என்ன இப்போ சொல்லணும்னு விரும்புகிறீங்க அதை சொல்லுங்கள். நீங்கள் நான் என்ன சொல்லணும்னு விரும்புகிறேன், ஒரு அரசியலுக்கு வந்தால் நல்லாயிருக்கும். நாடு நல்லா இருக்கும், நல்லா இருக்கும், நாடு நல்லா இருக்கும், உலகம் நல்லா இருக்கும், மக்கள் எல்லாரும் நல்லா இருப்பாங்க. ஸோ அதனால் தலைவர் அரசியலுக்கு வரணும். குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு பாதுகாப்பே இல்லை. சின்ன சின்ன குழந்தைகளுக்கு 2 வயசு 3 வயசு பொன் குழந்தைகளுக்கு அப்புறம் எல்லாமே அப்படி தான் இருக்குங்க. ஒன்றுமே எங்கே பார்த்தாலும் லஞ்சம் வாங்குறாங்க, நிறைய லஞ்சம் வாங்குறாங்க. ஒரு வருமான சான்றிதழ் கூட போய் வாங்க முடியலையே. அதுக்கும் காசு தான் கொடுக்குறோம். உள்ளே இருக்கிறாங்க. இதுதான் நான் முதல்ல சொல்லணும்னு நினச்சேன். சொல்லுங்கள் இப்போ சொல்லுங்கள். ஆனால் எங்கே நான் மாட்டிக்கணும்னு எனக்கு பயமாக இருக்குது. சும்மா சொல்லுங்கள். நிறைய ஒரு வருமான சான்றிதழ் வாங்குறதுக்கு உள்ளே இருக்கிறாங்க 6000 கேட்குறாங்க. உள்ளே இருக்கிறவங்க, நான் அதிகாரிகளை சொல்லலை. பிஓ ஆஃபீஸில் இல்லை, இங்கே 3 பேர் கையெழுத்து போடணும். நம்ம ஆன்லைனில் போட்டு 3 பேர்த்துக்கிட்ட சைன் வாங்க போகிறோம். போகும்போது அந்த உள்ளே ஃபார்ம் ஃபுல்லாக பண்ணி தர்றாங்கல்ல, அதுக்குள்ளே அந்த ஆளுக்கு உள்ளே போகிறதுக்கே விட்றதில்ல. சாரை போய் பார்த்து நம்ம ஒரு கையெழுத்து கேட்குறதுக்கு விட்றதில்ல. அவங்க அந்த உள்ளே தெரியுறாங்க. ஒரு இந்த பக்கம் ஒரு 5 பேர், அந்த பக்கம் ஒரு 5 பேர். அவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க, பணம் கேட்குறாங்க. நம்ம 20 நாளைக்கு அலைய வேண்டியதாக இருக்குது. பணத்தை கொடுத்தா நான் வாங்கி தர கொடு, பணத்தை கொடுத்தா நான் வாங்கி தர கொடு. போனாலும் கூட தாசில்தார் இல்லை அப்படின்னு சொல்லி வெளியே அனுப்புகிறாங்க. நம்மளையே 20 நாள் கழிச்சு காசெல்லாம் வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டேன். என் மருமகளை மாசமாக்கிற பொண்ணை கூட்டிகிட்டு போய் 3 தடவை ஆன்லைனில் போட்டு வாங்க முடியல. ஸோ உடனே கிடைக்க வேண்டிய ஒரு விஷயத்த இல்லை காசுன்னா உடனே தர்றாங்க. ஆமாங்க, அதிகாரி மேலே நான் குறை சொல்லலை. அந்த முன்னாடி உட்காந்துக்கிறாங்க பாருங்க, அதுக்குன்னு 2-3 பேர் உட்காந்துக்கிறாங்க. சரி, அவங்க வாங்கி அதிகாரிகளுக்கு தானே கொடுப்பாங்க. அது நம்மளுக்கு தெரியாதுங்க. அது தெரியாதுங்க. அதுதான் நிறைய நடக்குதுங்க. எனக்கு வந்து இப்போ நான் படிக்கலைங்க சார். நான் படிக்கலை. நான் படிச்சிருந்தேன்னா இப்போ சிஎம் நம்பர் மட்டும் என்கிட்ட இருந்தேன்னா அவர்கிட்டே சொல்லுவேன். அந்த அளவுக்கு ஒரு வெறி. அதாவது நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மை தான். நீங்கள் படிக்கலை சொல்கிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் உண்மை தான். பொதுவாகவே இந்தியாவில் தமிழ்நாட்டில் லஞ்சம் புறையோடி போய் கிடைக்கிறது. எல்லாத்துக்கும் லஞ்சம். பெரிய ஆஸ்பத்திரியில் லஞ்சம், பிடபிள்யூ ஆஃபீஸில் லஞ்சம், ஆர்டி ஆஃபீஸில் லஞ்சம். நீங்கள் கவர்மெண்ட் சம்மந்தமாக ஒரு அலுவலகத்துக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை. ரொம்ப பயங்கரமாக பண்ணுறாங்க. போலீஸ்காரங்கெல்லாம் பயங்கரமாக இது பண்ணுறாங்க. அதனால் இனிமேலாவது ஒரு நல்ல ஆட்சி அமையணும். ஒரு நல்ல மருத்துவம், நல்ல கல்வி, நல்ல பாதுகாப்பு, நல்ல விவசாயம், நல்ல ஆரோக்கியம், இது எல்லாமே வந்து வேணும்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள்னால தான் முடியும்னு சொல்கிறீங்க. இப்போ வரணும், கண்டிப்பாக வரணுன்றீங்க. நேயர்களே, தலைவருடைய ரசிகர்களே, காவலர்களே, செல்வி மேடம் வந்து முதல் முறையாக அவங்க பார்த்த படமே வந்து மிஸ்டர் பாரத். சினிமான்னு பார்த்துருக்கிறது மிஸ்டர் பாரத் படத்தை தான் பார்த்துருக்காங்க. ஸோ அப்போ பார்த்தது முதல் படம் தலைவர் படம். அதுலேருந்து தலைவர் ஃபேன் ஆகிட்டாங்க. ஸோ இப்போ வரைக்கும் தலைவர் மேலே ஒரு மிகப்பெரிய அன்பை வச்சு தலைவருக்கு புகழ் பாடிக்கிட்டு இருக்காங்க. அவரை பற்றி நினச்சிட்டு இருக்காங்க, வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ அவங்க நினைக்கிற மாதிரி
எல்லாருமே வந்து நினைக்கிற மாதிரி தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்லது நடக்கணும்னா தலைவர் கையில் தான் இருக்குது அப்படின்னு நானும் அவங்களோட சேர்த்து நானும் நம்புகிறேன். இது மாதிரி நிறைய ரசிகர்களை நம்ம ரஜினி சோமு யூடியூப் சேனல் மூலமாக சந்திக்க போகிறோம். செல்வி மேடத்தை வந்து திருப்பூரில் சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. அந்த 3 முகப்பு படத்தில் தலைவர் வசனம் பேசுவார்ல, செந்தாமரை, என்ன வசனக்கா? தீப்பெட்டிக்கு 2 பக்கம் உரசினா தான் தீ பிடிக்கும். இந்த அலெக்ஸ் பாண்டியனுக்கு எந்த பக்கம் உரசினாலும் தீ பிடிக்கும். இந்த உரசுற வேலையெல்லாம் என்கிட்ட விற்றுக்காத. அலெக்ஸ் பாண்டியன் முன்னாடி நீ ஒரு குழந்தடா அவன் சொல்கிறான். அருணாச்சலம் முடிக்கிறேன். என் தலைவர் வழி தனி வழி.